நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மச்சான், இன்னைக்கு காலையில தானே நமக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதுக்குள்ள உன்னை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு ஊருக்கு அனுப்புறாங்களே, நீ போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா உங்க அப்பா கேட்டா தானே. சரி சரி, நீ வர்ற வரைக்கும் உன் ஞாபகமா எனக்கு ஒரு முத்தம் கொடு. என்ன உலகம்மா முத்தத்தை இப்படி சத்தம் போட்ட கேட்கறது? யார்கிட்ட கேட்டேன்? என் புருஷன் கிட்ட தானே கேட்டேன். புருஷன்ட்ட கேட்கறது ஒரு முறை இருக்கு. ஏதாவது பரிபாஷையில் கேட்கணும். பரிபாஷையா? அப்படின்னா அப்படின்னா இப்படி வச்சுக்கிறோமா? சிரிப்பு கொடுனா முத்தம் கொடுக்கணும்னு அர்த்தம். நாம ரெண்டு பேருக்குள்ள யாரு சிரிப்பு கேட்டாலும் முத்தம் கொடுக்கணும். மச்சான், நாம தனியா தானே இருக்கோம், சிரிப்பு கூட கொடுக்குறேன். மாப்பிள என் பொண்ணை தொடலையே. எங்க தொட விட்டீங்க? தாலி கட்டும் போது தொட்டது, அப்புறம் பிரிச்சுட்டீங்களே. மாப்பிள வாங்க, நடந்துகிட்டே பேசுவோம். மாப்பிள பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் போது இருக்கு, அது வரைக்கும் டீ சாப்பிட்டு போங்க. முருகா 3 டீ போடுப்பா. போறேனே வாங்க. ஏது புது மாப்பிளையும் பொண்ணையும் ஊருக்கு அனுப்புறாப்புல இருக்கு? அதான் இல்ல, மாப்பிளைய மட்டும் தனியா அவங்க பெரியப்பா ஊருக்கு அனுப்புறேன். ஏன்? பொண்ணு ஜாதகப்படி இன்னும் 3 நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உயிருக்கு ஆபத்தியா? யாரு உயிருக்கு? என் உயிருக்குதா ஐயா. அதனாலதான் அவரை மட்டும் அனுப்புறேன். மாப்பிள தூசி தட்டுறேன். இன்னும் 3 நாளைக்கு நீங்க எதையுமே தட்டக்கூடாது. அட சீக்கிரம் டீய போடியா, நிறைய தூசி சேர்ந்துரும் போல் இருக்கு. பஸ் வந்தா புஷ்னு போயிடும் நாங்க. ஆமா போச்சுக்காதானே, இங்க வந்துட்டேன். இந்த டீ குடு 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 குடியா. இந்தாங்க மாப்பிள சாப்பிடுங்க. ஐயே, ஆளு இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க. சரி எடுத்து போட்டு குடி. மாப்பிள குடிக்கிறாரா இல்ல கிளாஸ கடிக்கிறாரா? மாப்பிள அது வெறும் கிளாஸ். இந்தாயா. அம்மா நீ காசு கொடுத்துட்டு வாமா, பஸ் வரா போல் இருக்கு, நான் அங்க இருக்கேன். இந்தாங்க. கோழிக்கு லக்கேஜிங்க. கோழி வயசு வரலையா? உலகம்மா உலகம்மா மச்சா, உலகம்மா மச்சா, உலகம்மா மச்சா, உலகம்மா மச்சா மச்சா, உலகம்மா. ஏய் நீன உலகம்மா, உலகம்மா மச்சா, உலகம்மா உலகம்மா உலகம்மா. ஏய் அழகு சுந்தரம், ஒரு அடி காலை எடுத்து வச்ச என் மக விதவை ஆயிட்டா கூட கவலைப்பட மாட்டேன். உன்னை கொலையே பண்ணிடுவேண்டா. கொலை பண்ணிடுவியா? மாமா நான் இன்னைக்கு பிரிஞ்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 3 நாள் முடிஞ்சு போச்சு, ஞாபகம் வச்சுக்க. நான் சொல்றதை நீ ஞாபகம் வச்சுக்கடா. வச்சுக்கிறேன். நீ உங்க பெரியப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஊரே 2ஆ பிரிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எங்களுக்கு இருக்கிற பந்த பாசம் அறந்து போச்சு. அட மாமா, உன் மக கழுத்துல கட்டி இருக்குதே, அது நான் கட்டின தாலி, ஞாபகம் வச்சுக்க. அட மண்ணாங்கட்டி மாப்பிள, தாலி பெரிய தாலி. என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் போலி. அப்ப நான் பித்தளையில் வாங்கினா அசல் தங்கமியா? அதை உன் மண்டையில உடச்சி பார்த்தாதான் தெரியும். இந்த பொடி பையன் என்னைய பேச்சு பொண்ணை கூட்டிட்டு வாங்க போ. என் ஞாபகத்தை வந்து கோழியாவது வச்சுக்க. உலகம்மா. அப்பா, அவர் ஞாபகமா இந்த கோழியாவது வச்சுக்கிறேன்ப்பா. கோழிய வச்சுக்கிறியா? சரி வச்சுக்க, ராத்திரி குழம்புக்காவது ஆகும். மச்சான், இனிமே சிரிப்பு கூடன்னு நான் யார்கிட்ட கேட்பேன்? ஏன் பிள்ளை சிரிப்பு சிரிப்புன்னு புலம்புற? நீ சிரிப்பு கேட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்லுவேன். என் முன்னாடி இவன் சிரிப்பு தரமுங்கிறேன். ஏ பெருசு, என்ன தவிர என் முன்னாடிக்கு சிரிப்பு கொடுத்தீங்க, காலக்கை வாங்கி. அட பாவீங்களா, எல்லாரும் குழந்தை குட்டியோட இருக்காங்க. நான் எப்போ உலகம் மாட சேர்றது, குழந்தை பத்துக்கிறது? ஐயோ. பெருசு என்னப்பா, இந்த ஊரு 2 பட்டு கிடக்க, அதெல்லாம் ஒன்னா சேர்க்கூடாதா? இவன் என்ன சொல்றான்? என்ன சொல்ற? ஊரு 2 பட்டு கிடக்குது, அதை சொல்றியா? இல்ல உன் பொண்டாட்டி உன்னை விட்டு புரிஞ்சிருக்குத, அதை சொல்றியா? தான் பஞ்சாயத்துல முடிவு பண்ணது பண்ணதான். பஞ்சாயத்து முடிவு பண்ணா பண்ணதானா? பெரிய ஐநா சபை இருக்கிறது 100 வீடு, இதுல நீங்க பெரிய மனுஷங்க. ஏன் அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேரையும் பிடிச்சு போடுறேன். சம்சாரத்தை பயிலுக்கு என்ன சாகாம எல்லாம் எடுக்கிறாங்க. ஓடிட்டீங்களா? ஐயோ, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஏக்கா ஏக்கா, இன்னைக்கு யார்கிட்ட கேளுக்கா? இவ்வளவு மறைஞ்சிட்டாளா? ஐயோ, என் குறை யார்கிட்ட கேட்பேன்?
இதோ வந்துட்டேன். ஐயோ என்னம்மா நீ ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, டிஃபன் கொடுமா. அடாடாடா இந்தாடி, நீ நேரம் ஸ்கூலுக்கு போறதும் போதும், என் உசுர வாங்குறதும் போதும். ஏண்டி இந்த 4 இட்லியை கூட எடுத்து வச்சுட்டு போ தெரியாதா? கோச்சுக்காதம்மா, ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, நான் வரமா. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. மங்களக்கா, மங்களக்கா. என்ன மாதிரி குழந்தை, பள்ளிக்கூடத்துக்கு போறியா? ஆமாக்கா, டவுன்ல இருந்து ஏதாவது மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுமா? வேணாம்மா, நேத்து வாங்கிட்டு வந்தது இன்னும் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. பாத்தியாக்கா, மறந்துட்ட பாத்தியா? வருஷம் நான் பூ வச்சு பாஸ் பண்றேன். இந்த வருஷமும் என்ன பாஸ் பண்ண வச்சிரு சாமி. டேய் அங்க பாருடா, மாரிமுத்து பாட்டு பாடிட்டு இருக்கு. ஏய் நீ ஆடுறா. தள்ளிடா தள்ளிடா. ஐயோ எனக்கு பயமா இருக்குடா, நான் பேசுறேன்டா. ஏய் மாமாரே, மாரிமுத்து காப்பாத்தல மன்னுடாய். கரிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம். இதுவே உனக்கு பாதம். போங்கடா. அவர் ரொம்ப மோசம். பாடத்தை நடிச்சு முடிச்சதும் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து புரியுதா புரியுதான்னு கேக்குறாரு. சீச்சி அப்படி எல்லாம் இருந்திருக்காது. அவர் என்ன பார்த்திருப்பாரு, அதான் ஒன்ன பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் பண்டிட் மாதிரி வர முடியாது. என்னங்கிற நீ? ஆமாண்டி, இன்னும் கூட பாரு பசியோட கொடுமையை பத்தி எவ்வளவு அழகா பாடம் நடத்தினார்ல. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்.
கருமம் கருமம், சரியான பைத்தியக்கார பயப்புள்ள இருக்கிய. ஐயோ தப்பாவீங்களா? யாரு எனக்கு நாமம் பட்ட சொல்லுடா, சொல்லு. ஊரை மாரிமுத்து ஒளிகள் அழகு அழகு விட்டாலே அழகு அழகு வேணா அழகு 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 ஒரு வழி அழகு அழகு வராது அழகு 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 வேணா உனக்கு கும்புற அழகு வேணா அழகு 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 கிணறு சுத்தா வைக்குவா அழகு. ரைட்டா தப்பா ரைட்டு, ரைட்டா தப்பா ரைட்டு. ஐயோ மறிக்கொழுது, பாடி ஓடி போயிடலாம். சீக்கிரம் ஓடி வாங்கடி வாங்கடி. ஐயோ சாரி, ரொம்ப வலிக்குதா? ஐயோ கண்ணு ரொம்ப திறந்திருக்கே.
சொல்லுடா போறேன் சொல்லுடா டேய் உன்னை போறேன் சொல்லுடா அடி போடி முட்டோல டேய் போறேன் சொல்லுடா டேய் போறேன் சொல்லுடா டேய் போறேன் சொல்லுடா என்ன பையன் அடிக்கிறீங்க எங்க போறேன்னு சொல்றான் பள்ளிக்கூடத்துக்குள்ள போறாங்கடா என்னய்யா அது போக மாட்டேன்னாதான் அடிக்கணும் போறேன்னு சொல்றவன போய் அடிக்கிறீங்களே என்ன வாத்தியாரையா புரியாம பேசுறீங்க மேலையூர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ள போறாங்கடா ஊரே ரெண்டு பட்டு போச்சு இவன் மட்டும் எப்படி போகலாம் பெரியவங்க தான் பழச்சுக்கிட்டீங்க அதுக்காக பையன் படிப்பையா பாழாக்குறீங்க ஓ வேலையை பார்த்து போயா இவன் படிச்சு கிழிச்சது போதும் அப்படி ஒண்ணு மானம் கட்டு போய் படிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல நமது இந்திய நாடு ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் நிறைந்த நாடு இங்கு பலதரப்பட்ட மக்கள் வசித்தாலும் எல்லோரும் சகோதரர் போல ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் பையன் நம்ம நாட்டை சரியாவே புரிஞ்சுக்கல ரொம்ப தப்பா எழுது கொத்துங்கோழி இங்கி இருக்க கோவை பழம் அங்கி இருக்க தத்தி தத்தி வரும்பட்ட கோழியே உலக மாட்ட தூது சொல்ல மாட்டாயோ ஏன் அடிக்கிற ஏன் அடிக்கிறானா இவர் பெரிய அம்பிகாபதி அமராவதிக்கு தான் கோழியை தூது அனுப்புறாரு ஏய் ஊர் எல்லையை தாண்டி ஆள் மட்டும் இல்ல உன் கோழி போனா கூட குருமா வச்சுருவான் அழகு உனக்கு உலகமா கிடைக்க மாட்டாப்பா அவளை மறந்துருப்பா ஏன் பேச மாட்டீங்க நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கீங்க உனக்கு வயசு போச்சு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்துக்கிட்டு இருக்கேன் நான் கல்யாணம் ஆகி கன்னி பையனாவே இருக்கணுமா அதுவும் தலையெழுத்துப்பா கல்யாணம் ஆன நேரம் அப்படி உனக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கு இந்த ஊருக்கார பசங்களுக்கு தான் நேரம் சரியில்லை அது போகட்டும் கையில ஏன் கோழி வச்சுக்கிட்டு இருக்க அண்ணே என் பொண்டாட்டிட்ட சேவல் இருக்கு என்கிட்ட கோழி இருக்கு மூட்டை முட்டையா திங்கதை தவிர கழுத முட்டையே போட மாட்டேங்குது இது கூடவா துரோகம் பண்ணணும் துரோகம் பண்ணுதா எங்க கொடு பாப்போம் அழகு வாழ்க்கை பூரா நீ இந்த கோழியை வளர்த்தாலும் இது முட்டையே போடாது ஏன் மலடா இல்ல இது சேவல் சேவலா மூளையை வெளியில எடுத்து வச்சுட்டு யோசி எல்லாம் புரியும் உலகம்மா என்ன உலகம்மா குளிக்காம கொள்ளாம என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க இன்னும் சமைக்கலையா இல்ல என் புருஷன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராரோ அன்னைக்கு தான் அந்த உலகம்மா குளிப்பா சமைப்பா எனக்கு உன் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள வரதா இந்த பாருமா மேலையூர்ல இருந்து ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது சொல்லிக்கிட்டே இரு சமையல் ரூம்ல போய் பாரு ஒரே ஈ எறும்புமா இருக்கு அது நம்ம ஊர் ஈ எறும்பு இங்கதான் இருக்கும் உலகம்மா அடிய உலகம்மா வணக்கம் மாமா வணக்கம் மாமாவா யாரு யாரு என்னடி நீ தெரியலையா தெரியலையே அடி பாவி உலகம்மா என்ன போய் தெரியலங்கறியே இனி தெரியலையா சரி இப்ப குடுறீ ஹாய் அழகு அழகா அழகு அழகு அழகம்மா அழகம்மா என் சின்ன வயசு தோழி என்ன தெரியலையா தெரியலையே ஐயம்பாளைய ஆறுமுகமாக இப்ப புரியுதுமா உங்க அப்பன் குத்து சண்டைக்காரன் இல்ல அவன் செத்தது கூட என்னால வர முடியல பாவம் தாயில்லா பொண்ணு உன்னை சின்ன வயசுல பார்த்தது இவ்வளவு நாள் அடி எங்கப்பா தங்கி இருந்த எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தேன் உலகமாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது வந்துட்டேன் மாமா ஏண்டி இவ்வளவு நாளா என்ன மறந்துட்டு தானே இருந்த அது எப்படி உள்ள மறப்பேன் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன்ல ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆச்சாமே உன் புருஷனே கடி இந்த நல்ல நேரத்துல அந்த தரவை பத்தி ஆமா ஞாபகப்படுத்துற மனுஷன் அவன் கருங்குரங்கு குட்டி சாத்தான் எரும மாட்டு தலையன் இருக்கிற அறியட்ட முண்டான் கிழட்டு பிசாசே எங்களை பிரச்சனை உருப்பிடுவியா அழகம்மா உலகமா புருஷன் இங்க இருந்தா அவங்க அப்படித்தானே திட்டி இருப்பாரு திட்டுவான் திட்டுவான் கொலையே நடக்கும் என்னப்பா இது வந்தவளை விட்டுட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு அப்பாப்பா ஒரு அப்பாதாம்மா அப்பா அழகம்மாவுக்கு நம்மள விட்டா வேற யாருப்பா இருக்காங்க அதானே இனிமே எனக்கு துணையா இங்க இருக்கட்டும்பா இருக்கட்டுமே சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்தீங்க ஒரே இலையில சாப்பிட்டீங்க ஒரே பாயில படுத்தீங்க இப்போ அதுதானே வந்திருக்கேன் படுங்க நானா வேண்டாங்கிறேன் நல்லாவே படுங்க உனக்கு அவ துணை அவளுக்கு நீ துணை ஏய் சிரிப்பு குடுறே சிரிப்பு குடுடியா வந்த உடனே அவ இவ்வளவு சிரிப்பு கேட்டா இப்ப இவ சிரிப்ப கேக்குறா ஒருவேளை சின்ன வயசுல ரெண்டு பேரும் சிரிச்சு விளையாடி இருப்பாங்க போல் இருக்கு விளையாடி இருந்தா சிரிப்பை கொடுத்துதானே ஆகணும் அண்ணா நாட்டு சரக்குன்னா நாட்டு சரக்கு தான் சரக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆமாடா ஓசியில குடிச்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும் என்னங்க ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு பாட தெரியுமா பாட தெரியும் மாவா உனக்கு பிடிச்ச பாட்ட பாடவா இல்ல எனக்கு பிடிச்ச பாட்ட பாட உங்களுக்கு பிடிச்ச பாட்ட பாடுங்க எஸ்பி மாதிரி பாடுறேன் பாரு
உலகம்மா உங்க அப்பா வேற வந்துட்டான. உலகம்மா வா வா வா, யாரு வந்திருக்காருன்னு பாரு. ஹை அண்ணே, எப்படின்னு இருக்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. வருத்தப்படாதம்மா, எல்லா விவரத்தையும் அப்பா சொன்னாரு. எனக்கு என்னமோ அப்பா சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. அவ கிடக்குறாடா. டேய் மலைச்சாமி, துபாய் எப்படிதான் இருக்கு? இருந்த இடத்துல தான்ப்பா இருக்கு. நான் அது உன் கூடவே இங்க நடந்து வந்துருச்சோன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா. இதோ நானே கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. கட்டுமஸ்தா இருக்கிற அந்த கன்னி பொண்ணு யாருப்பா? கட்டையில போனானே குத்து சண்டைக்காரன், என் பால்ய சிநேகிதன் ஐயம்பாளையம் ஆறுமுகம் பொண்ணுடா. உன் தங்கச்சிக்கு நெருக்கமான தோழி. நெருக்கம்னா அப்படி இப்படி இல்ல, புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு நெருக்கம். ஏய், கண்ணுக்கு அழகா இருக்கிற இந்த கட்டழகன் யாரடி? எங்க அண்ணன்டி. அப்படின்னா என் புள்ளம்மா. துபாயில எண்ணெய் கிணத்துல தூர் வாரிக்கிட்டு இருந்தான், இப்ப ஊரோட வந்து சேர்ந்துட்டான். என்ன கிணறுல வேலை பார்த்தவரா? அதே முகம் வலியுது. ஏய் அழகம்மா இப்படி சொல்றாளேன்னு பாக்காத, அவன் உடம்பு கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளடா. சரி சரி, அசலூர்ல இருந்து அசதியா வந்திருக்காரு. இன்னைக்கு எங்க ஏழை சமைச்சு அவரை அசத்தி போடுறேன். ஏய், சிரிப்பு போடுறேன். உங்க அப்பா ஒரு மடைய போங்க. என்னங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழறது? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்குங்க. உங்க அப்பா நினைச்சா உனக்கு பயமா இருக்கு, உங்க அண்ணனை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என் பின்னாடியே சுத்துறான். ஒண்ணு செய்வோமா? என்ன? உண்மையை சொல்லிட்டா என்ன? எது உண்மையை சொல்லவா? இது மட்டும் உங்க அப்பனுக்கும் உங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சது, என்ன தோலை உரிச்சு துபாயில போய் வித்துருவாங்க. பின்ன என்னதான் வழி? நான் யாருன்னு தெரியறதுக்குள்ள உன்னை தாயாக்கிட்டா உங்க அப்பா என் பின்னாடி நாயா அலைவான். நல்ல ஐடியா. சிரிப்பு கொடுங்க. கொடுக்க மாட்டேன். ஏன்? மொத்தமா சிரிக்க போறேன். அடே, நம்ம திட்டப்படி திருட்டு தாலி கட்டுறதுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. அது முடிவதுக்குள்ள அவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு பாருங்க. தடவி தேடி கண்டுபிடிச்சு கட்டுறா. என்ன கட்டி மேலா? உன் கழுத்துல பாரு. இது என்ன தாலி? எத்தனை நாளா நான் கெஞ்சினேன், நீ மாட்டேன்னு. அதனாலதான் நான் திருட்டு தாலி கட்டினேன். தாலி கட்டினா போதுமா? உன் கூட வாழ முடியாது. வாழ முடியாத? எங்க நான் சின்ன தாலி நீ கட்டி கொடு பாக்கலாம். என்னம்மா யோசிக்கிற? எனக்கு தெரியும்மா, உன்னால கழட்ட முடியாது. ஏன்னா ஒரு தமிழ் பொண்ணோட கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அவளால கழட்ட முடியாதும்மா. ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா தாலியை கழட்டி கொடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கழுத்துல ஒரு ஆம்பளை கட்டினா என்ன சொல்ற நீ? என்ன சொல்றது? கூமுட்டைங்களா? அடப்பாவி, நீயா? யார் பாய்வன்? நான் சொல்றேன், இவர்தான் என் புருஷன். நீங்க திட்டம் போட்ட மாதிரி இவரும் திட்டம் போட்டாரு. பொம்பளை விஷயத்துல என் கூடவே இருந்தாரு. இந்த அடுப்பு தலைய நம்மளையே ஏமாத்திட்டான்டா. இவனை சும்மா விடக்கூடாதுப்பா. என்னம்மா இது வாந்தி? கன்னி பொண்ணு வாந்தி எடுத்தா சும்மா, கல்யாணம் ஆன பொண்ணு வாந்தி எடுத்தா அம்மா. மாமா, அப்ப நான் வர்றேன். மாமா, இன்னொரு விஷயம். குழந்தைக்கு அமுல் டப்பா வாங்கி கொடுக்கறான். அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா, எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இனிமே அப்பான்னு யாரப்பா சொல்றது? மாமா, நான் வர்றேன். ஏதோ ஊருக்கு பயந்துகிட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்ச மாப்பிள்ளை. மன்னிச்சிருங்க மச்சான், என் தங்கச்சி ஏத்துங்க. என் மகளை ஏத்துக்குங்க. சரி சரி, ஏத்துக்கிட்டேன். நீங்க போங்க, நான் கொஞ்சம் சிரிக்க போறேனே. இவ்வளவு நாளா இருந்து இன்னுமா சிரிச்சுக்காம இருக்கீங்க? நல்லா வாய் விட்டு சிரிங்கோ. ஏய், சிரிப்பு குடுறி. ஏய், சிரிப்பு குடுறீன்னா எல்லாரும் பார்வைக்கு அம்மாவை சரிச்சில கொண்டாந்து வைப்பாங்க. அங்க போய் பாத்துக்கங்க. வழி விடுங்க. இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்க, போங்க. அவ்வளவுதான், கதவு மூட போறேன். தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தடவை சொல்லணுமா? சரிச்சில போய் பாத்துக்கங்க. யோ, அது தெரியாத எங்களுக்கு. ஊர்க்காரங்களோட ஒருத்தர வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன முடியும். நில்லுங்க நில்லுங்க. ஓ, ஏன் நீ தடுக்கற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்கதான் சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் பார்க்க முடியும். யோ, நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி, இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா.
மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. ப்ளீஸ் கம் இன். அண்ணே வாங்க. உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷனை பத்தி தெரியுமா? சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவு அளவு உத்தமனோ அவ்வளவு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறியே. அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். டேய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? எந்தடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில
அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை இப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன். என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது அந்த ஆள் வெட்ட வந்தா. அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தா. ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி. துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல நான் தண்ணி குடிச்சேன். ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல நாணமா இது நாணமா? பெரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளியே போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர் பிரதர் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க, ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துக்கடா, ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாயம் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்னீங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம்.
வாங்க வாங்க டேய் நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்ன போடா. டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்ன பேர் வைக்கலங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது?